ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் தேவி மாம்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் பால் சுறா கருவாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஊர் மளிகை கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் சுறா கருவாடு விற்றுட்ருப்பாங்க. இது நான் வந்து 20 rupees கொடுத்து இந்த ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு 10 பீஸ் இருக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். இதை நம்ம இப்போ வறுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ சூடாகிட்டு இருக்கு இல்லைங்களா சுடு தண்ணி, அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 15 நிமிஷம் கழித்து எடுத்து ஒரு 2-3 டைம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். இதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் உப்பு போட வேண்டாம். ஜஸ்ட்டு வாஷ் பண்ணால் போதும். ஒரு 2 to 3 டைம் வாஷ் பண்ணாவே போதும். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பேனில் வறுக்கிறீங்களோ அந்த பேனில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஆயில் ஊற்றணும். இந்த கருவாட்டுக்கு அளவாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஊற்றினா போதும். பத்தலைன்னா 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடக்கூடாதுங்க. ஒரு 2 டீஸ்பூன் மட்டும்தான் நான் இப்போ ஆயில் ஊட்டுறேன், இதுக்கு மேலே விடலை. நான் விட்ட ஆயில் தான், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆயில் விடலை. இது பார்த்திங்கன்னா ஹீட் ஆடின உடனே ஆயில் அப்படியே வடைச்சட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குது. பட் அது 2 ஸ்பூன் ஆயில் மட்டும்தான். இதில் 1 நிமிஷத்துக்கு மட்டும் கருவாடை நல்லா இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு மீன்ஸ் அந்த வடைச்சட்டியில் நல்லா படிகிற மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி அந்த ஆயிலை 1 நிமிஷம் நம்ம இது பண்ணிக்கலாம். மறுபடியும் 1 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். டோட்டலாக ஒரு 5 minutes மட்டும் நம்ம இந்த கருவாடு வந்து வறுத்தோம்னா இது ஈஸியாக வதங்கிடும். இந்த மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு 1 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம், வேக விட்டுறலாம். இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் திருப்பி போட்டு வேக விட்டணும். இது நோட்டீஸ் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. அப்புறம் டோட்டலாக எல்லாமே கரிஞ்சிரும், மசாலா ஃபுல்லாக கரிஞ்சிரும், மீனும் கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எனக்கு பார்த்திங்கன்னா வெளியே கிறிஸ்பியாக உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நான் வதக்கிட்டுருக்கேன். அதுக்கு டோட்டலாக ஒரு 5 minutes வேகறதுக்கு உண்டான டைம். அது போக ஒரு 1 minute மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வதக்க போகிறேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா க்ரன்ச்சியாக வேணும், கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னொரு நிமிஷம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆயில் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. பத்தலைன்னா 1 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். நிறைய ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே அந்த ஆயிலில் போயிடும். இப்போ ஆயிலில் தனியாக அந்த மசாலா ஃப்ரை ஆகிட்டுருக்கும், மீன் தனியாக ஃப்ரை ஆகிட்டுருக்கும். அப்போ ஆயிலில் அந்த மசாலா ஃபுல்லாக கருகருன்னு வந்துடும். அதனால் அளவாக தான் நம்ம ஆயில் ஊற்றணும். பாருங்கள், எனக்கு வந்து வெளியே ஃபுல்லாக கிறிஸ்பி ஆயிடுச்சு, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி நான் வேக வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னொரு 1 நிமிஷத்துக்கு கைவிடாமல் வதக்குனிங்கன்னா உள்ளே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். சாம்பார் சாதம், தயிர் சாதம்,
பழைய சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஈவன் ரச சாதம் எல்லாத்துக்குமே நான் சாப்பாடு வச்சிட்ருக்கேன். நான் சாம்பார் கூட சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.